ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இண்டஸ் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசா வந்திருக்க குரூப் 2 குரூப் 2A சிலபஸ்ல ஹிஸ்டரி யூனிட்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த டாபிக்கு நம்ம மொத்தமா 6th இருக்க ஃபர்ஸ்ட் லெசன். இப்போ நம்ம பார்க்க போறது 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க ஹிஸ்டரி டாபிக் கீழே இருக்க ஒரு லெசன். +1ல இதே மாதிரி ஒரு லெசன் வரும். ஸோ அதை முடிச்சிட்டோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாபிக் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம 6th டேர்ம் இருக்கிறத பார்த்துடலாம். ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா ஒரு இடத்துல வாழ்ந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவைஸ் பண்றது தான் நம்ம சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காலத்துல சிவிலைசேஷன் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நதிக்கரையில தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்பதான் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள் அங்க இருக்கும். தண்ணி இருக்கும். அவங்க அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு தேவையான தண்ணி அதுல இருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களோட ஏதாவது ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. ஸோ எப்பவுமே அந்த அப்ப இருந்த சிவிலைசேஷன் எல்லாமே நதிக்கரை ஓரமா தான் இருக்கும். மக்கள் எல்லாமே அங்கதான் செட்டில் ஆகி டெவலப் ஆவாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இந்தியனாவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாவும் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்துடும். அது மட்டும் இல்லாம ஆஸ் எ இந்தியன் ஆல்சோ நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா வேர்ல்ட் லெவல்ல இருக்க மேஜர் 4 சிவிலைசேஷன்ல நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் ஒண்ணு. ஸோ அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 3300 to 1900 பிசி, அதாவது காமன் இரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்ப இருக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு சிவிலைசேஷன். ஸோ அப்பவே அதுவும் இல்லாம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரியும், ரூரல் அப்படின்னா கிராமமா இருக்கும், அர்பன்னா சிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னா அவங்க அப்பவே நிறைய பிசினஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் அப்படிங்கிற அலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டா வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பிளானிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டவுன் பிளானிங் எல்லாமே இன்னைக்கும் இட் இஸ் வெரி இன்னைக்கும் நம்ம பார்த்தா ரொம்ப வியந்து போற மாதிரி இருக்கு. ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மக்கள் இதை மாதிரிலாம் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கும். சில சமயத்துல ஃபேக்சுவல் கொஸ்டின் கேட்பாங்க, சில சமயத்துல ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விச் இஸ் ட்ரூ, விச் இஸ் கரெக்ட், விச் இஸ் இன்கரெக்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் கொஸ்டின் இஸ் டெஃபினட். ஸோ டெஃபினட்டா யூ வில் ஹேவ் அ கொஸ்டின் ஃப்ரம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அயன் அப்படிங்கிற மெட்டல் இருந்ததே தெரியாது, ஹார்ஸ் அனிமல் இருந்ததே அவங்களுக்கு தெரியாது. நான் ஏன் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து. ஸோ அவங்க வந்து ஒரு அர்பன் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட, நல்ல டவுன் பிளானிங்கோட, நல்ல டிரைனேஜ் சிஸ்டம், இப்போ நமக்கு இருக்க ஃபெசிலிட்டி அளவுக்கு ஒன்றும் சொல்லப்போனா அதை விட அதிகமாவே ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா அவங்க அப்ப வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி டீடைல்டா உள்ள இருக்க ஃபேக்ட்ஸ் பிளஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம சொன்னோம் வேர்ல்ட் லெவல்ல இருக்க 4 சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னோம். அதுதான் இந்த 4 சிவிலைசேஷன். ஒன்னு மெசபடோமியா, ஒன்னு எஜிப்சியன் சிவிலைசேஷன், ஒன்னொன்னு சைனீஸ், இண்டஸ் வேலி. இண்டஸ் வேலியும் மெசபடோமியாவும் ட்ரேட் லெவல்ல இருந்ததுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ப்ரூஃப் அப்படிங்கறத எதை வச்சு நம்ம இவங்க இப்படி இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சுதான் இவங்க இப்படி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம படிக்கிற மாதிரி தான் அவங்க இருந்திருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு என்னெல்லாம் பொருள் கிடைச்சதோ அதை கார்பன் டேட்டிங் மூலமா, அதாவது கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோட்டோப் எடுத்து நம்ம செக் பண்ணா அது எந்த இயர்ல இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சுதான் நம்ம அவங்க இந்த இந்த பொருளெல்லாம் அவங்க இத்தனை வருஷத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்றோம். ஸோ இதுதான் அந்த 4 சிவிலைசேஷன். அதுல நம்ம இப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி பார்க்க போறோம். அவங்களோட பீரியட் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், 3300 to 1900 பிசி, அது பிஃபோர் காமன் ஏரா. ஸோ அதுதான் இங்க ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் 1400 இயர்ஸ் வந்து இருந்திருக்காங்க அவங்களோட பீரியட். அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆக்சுவலா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆரிஜினுக்கும் நம்ம கிட்ட கரெக்டான ப்ரூஃப் இல்லை. அதே மாதிரி அவங்க எப்படி அழிஞ்சு போனாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபும் எக்ஸாக்டா இல்லை, நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். மற்றபடி அவங்க எப்படிதான் அழிஞ்சிருப்பாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. மேபி இனிமே ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு சார்ல்ஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் வந்து
ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை பத்தி எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா நம்ம இதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும்போது ஹரப்பா பார்ப்போம், மொஹஞ்சதாரோ பார்ப்போம். ஹரப்பாங்கிறது தான் இட் இஸ் தி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் தேன் மொஹஞ்சதாரோ. ஸோ ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் உருவானது. இதை ஃபர்ஸ்ட் எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ஒரு சோல்ஜர். அவரோட பேர் சார்ல்ஸ் நெசன். அவரோட புக்ல இதை எழுதியிருப்பாரு. அவரே வந்து ரொம்ப வியந்துதான் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி இதுதான் அவர் எழுதுற லைன்ஸ் அந்த அவங்கள பத்தி. ரெயின் பிரிக் கேஸ்டல் வித் வெரி ஹை வால்ஸ் அண்ட் டாஸ் பில்ட் ஆன் அ ஹில். ஒரு மலைக்கு மேல எல்லா வால்ஸ் டவர்ஸ் எல்லாம் வச்சு கட்டப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. இதுதான் நமக்கு ஹிஸ்டாரிக்கலா கிடைச்ச ப்ரூஃப். ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் அப்படின்னா எழுத்து வடிவத்துல ஒரு ஊரை பத்தியோ ஏதோ ஒரு விஷயத்த எழுதி நமக்கு கிடைச்ச ப்ரூஃப். ஸோ ஹரப்பாவை பத்தி அவர் எழுதிருந்தான். ஸோ அவர் யார், இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின், மேபி ஆஸ்ட். சார்ல்ஸ் மேசன். அவர் தான் ஹரப்பாவை பத்தி ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் நமக்கு கொடுத்தவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். நான் வரும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ மற்றபடி ஜென்ரலா கொஸ்டின் கேட்க முடியாது, நமக்கே ஆல்ரெடி தெரிஞ்சது, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணி தான் போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1856 when engineers laid railway line between லாகூர் டு கராச்சி. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கு தெரியும் இந்த கொஸ்டின்லேயே இன்னொரு கொஸ்டின் ஆக்சுவலி ஹிடன். இது வந்து 1856ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாகூர் டு கராச்சிக்கு ஒரு ரயில்வே ட்ராக் வந்து கட்ட போவாங்க. அப்பதான் அங்க இருந்த அதுக்காக நோண்டும் போதுதான் அவங்களுக்கு தெரியும் அங்க பேர்ன் பிரிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்களுக்கு அப்ப அவேரா இல்லை. ஏன் அப்படின்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறதே 1861ல தான் கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஆனா இது நடந்தது 1856ல. ஸோ இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. 1853ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து இந்தியால டெவலப் ஆனது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் லைன் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 1853. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னு ஒரு பேப்பர்ல கேட்டிருப்பாங்க. தட் இஸ் ஃப்ரம் மும்பை டு தானே. இவங்க 1856ல லாகூர் டு கராச்சிக்கு ஒரு ரயில்வே ட்ராக் போடுவாங்க. அப்பதான் இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு சிவிலைசேஷன் இருக்குன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1920ல தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த பேர்ன் பிரிக்ஸ் ஜஸ்ட் அவங்க அந்த ரயில்வே ட்ராக் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஸோ தட் இஸ் அபவுட் இட். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 1920ல ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவை எஸ்கவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க 1920ல. இது யார் பண்ணாங்க அப்படின்னா ஜான் மார்ஷல். இட் இஸ் அகைன் ஃபேக்சுவல் கொஸ்டின். இதை கேட்கலாம். யார் வந்து ஹரப்பா பண்ணும்போது ஆர்கியாலஜிக்கல யார் இருந்தாங்க, அதோட டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்கலாம். நான் அப்பவே சொன்னேன் 1861ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 1861ல ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர். ஆனா இதை கண்டுபிடிக்கும் போது யார் இருந்தாங்க அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஏன் அப்படின்னா இப்ப கொஸ்டின் வரும்போது ரெண்டு பேருமே இருக்கும், கண்டிப்பா அது நமக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ படிக்கும் போதே கொஞ்சம் கிளியரா படிச்சிட்டோம்னா நமக்கு மறக்கவே மறக்காது. 1924ல எஸ்கவேட் பண்ணும்போது ஹரப்பாவை எஸ்கவேட் பண்ணும்போது இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். ஆர்கியாலஜியை ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தவர் அலெக்சாண்டர். ஸோ இது ரெண்டும் படிச்சுக்கலாம். ஸோ மார்ஷல் என்ன சொல்லுவாரு, 1920லயே ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க. 1924ல இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் பீரியட் டிஃபரன்ஸ் இருந்தாலும் ரெண்டு பேரோட வாழ்க்கை முறைக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, ஸோ ஹரப்பா வந்து ஹோல்டர் தென் மொஹஞ்சதாரோ. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹரப்பா அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோட கொஞ்சம் பழைய சிவிலைசேஷன். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏஎஸ்ஐ 1861ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல சர்வேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. இப்பவும் ஆர்கியாலஜி ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம், ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் இப்போ எஸ்கவேட் பண்றதுக்கு, நம்ம கீழடியில் எஸ்கவேட் பண்றது இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் தேல் பி தி மெயின் பர்சன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பெருசா எதுவும் இம்பார்ட்டண்டா இல்லை, வேணா நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்றாங்க, ரேடார் யூஸ் பண்றாங்க, ரிமோட் சென்சிங் யூஸ் பண்றாங்க, கார்பன் டேட்டிங் யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்றது அப்படின்றத பத்தி சும்மா ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல இல்லாதனால ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் இட். ஓகே, இங்க பார்த்தோம் அப்படின்னா மேஜர் சிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா இங்க மொஹஞ்சதாரோ இருக்கு, இது இங்க ஹரப்பா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா லோத்தல். இது அகைன் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஏன் லோத்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களோட ட்ரேட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் சீக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிட்டி. ஸோ அவங்களோட ட்ரேட் ஃபுல்லாவே எக்ஸ்போர்ட். நான் முதலே சொன்னா அவங்க மெசொப்பொட்டேமியா கூட வந்துட்டு ட்ரேட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு. ஸோ லோத்தல் ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு போர்ட் இருக்கிற சிட்டி. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேட் எல்லாமே இங்கதான் நடந்துச்சு. ஸோ இது இப்போ எங்க இருக்கு அப்படின்னா கரண்ட் குஜராத்ல இருக்கு. ஸோ இங்கதான் அவங்களோட ஷிப் பில்டிங்லாம் அப்பவே அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கான சைட்டும் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா லோத்தல். ஸோ லோத்தல் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம பின்னாடி பார்க்கும்போது அது நல்லா படிச்சுக்கோங்க.
ஓகே, ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அவங்களோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். டைம் அவங்க பீரியட் பார்த்தீங்கன்னா 1400 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 3300 டு 1900 பிசிஇ. ஏரியா பார்த்தீங்க, அதாவது அவங்க இருந்த ஏரியா அப்படின்னா 6 மெயின் சிட்டிஸ் இருந்திருப்பாங்க. அந்த 6 மெயின் சிட்டிஸை சேர்த்து 13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க இருந்த ஏரியா. மோர் தென் 200 வில்லேஜஸ் இருந்துச்சு அதுல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அர்பன் சிவிலைசேஷன், அதை ஏன் நம்ம அர்பன் சிவிலைசேஷன் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட நல்ல டவுன் பிளானிங் இருந்துச்சு. அவங்ககிட்ட ஹைஜனுக்கும் பப்ளிக் ஹெல்த்துக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி வெயிட் அண்ட் மெஷர்ஸ் வச்சிருந்தாங்க. மெஷர் பண்றதுக்கான மைன்யூட் வெயிட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய வெயிட்ஸ் வரைக்கும், ஏன்னா அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கான வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு. சீல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க வந்து அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டவுன் பிளானிங் இஸ் தி யூனிக் ஃபீச்சர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அவங்களே அப்படி எல்லாரும் வியந்து இப்பவும் பார்க்குறோம் அப்படின்னா 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பர்ன் பிரிக் யூஸ் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அதனாலதான் அது வந்து டவுன் பிளானிங் அவங்களோட யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. மேபி இதை கேட்கலாம், டவுன் எது அவங்களோட யூனிக் ஃபீச்சர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னா இட் இஸ் தேர் டவுன் பிளானிங். ஓகே, ஸோ டவுன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹரப்பாவை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு அப்பர் டவுன், ஒன்னு லோவர் டவுன். அப்பர் டவுன்ல யார் இருப்பாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். நம்ம முதல்லயே சொன்னோம், அவங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ப்ராப்பரா எப்படிதான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்களா இல்ல ஒரு ராஜா இருந்தாங்களா அதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. ஆனா ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் இருந்த இடம் தான் அப்பர் டவுன். ஜெனரல் பப்ளிக் இருந்த காமன் பீப்புள் இருந்த இடத்து தான் லோவர் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தி பார்ட் ஆஃப் தி சிட்டி டு தி வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் இட் இஸ் கால்ட் சிட்டாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வெஸ்ட் சைட்ல இருந்ததுதான் அப்பர் டவுன் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்ட் சைட்ல இருந்தது லோவர் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிட்டடல் அப்படின்னு சொல்றாங்க. வெஸ்ட் சைடு இருந்தா ஹையர் எண்ட், கொஞ்சம் மேல இருக்கிற பகுதி, அது அப்படி சொல்றாங்க. இட் இஸ் யூஸ் பை தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதே மாதிரி இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ அவங்க கிரேட் பாத் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கிரேட் பாத் அப்படின்னா ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல. அதுல வந்து தண்ணி ட்ரெயின் ஆகும். இப்பவுமே வந்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அது எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்பர் டவுன்ல இருந்துச்சு. மேபி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து வர சம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து இது ஹரப்பால இருந்தா மொஹஞ்சதாரா இருந்தா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம கிளியரா அதை படிச்சு புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த டைம்ல எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா வில் கெட் கன்ஃபியூஸ். ஸோ அதனால பாத்துக்கோங்க. அது எங்க இருந்துச்சு அப்படின்னா அப்பர் டவுன்ல ஹரப்பால இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட். ஆனா பாத்துக்கோங்க, மெஹர்கா அப்படிங்கிறது ஒரு நியோலித்திக் சைட், அப்படின்னா புதிய கற்காலம் அந்த சைட் ஒண்ணு. இது ஏன் இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பாகிஸ்தான் லொக்கேட்டடா இருக்கு. பட் அது வந்து 7000 பிசி, அதாவது ஆல்மோஸ்ட் 9000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. ஸோ அப்பவே அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆல்மோஸ்ட் 9000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஜஸ்ட் நோ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துட்டா ஓகே. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போல நிறைய ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்காது. ஆனா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரிட் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. கிரிட் அப்படின்னா என்னன்னா ஒரு 4 லைன் போடும்போது ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல இன்டராக்ட் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி பெட்டி பெட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிரிட் பேட்டர்ன்ல இருக்கும். சவுத்ல இருந்து நார்த் டு சவுத் ஒரு வீடு போயிட்டு இருக்கும், ஈஸ்ட் டு வெஸ்ட் போகும். அப்போ வந்து அது ரெண்டும் இன்டராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப இருக்க மாதிரியே நடுவுல ஒரு ரோடு இருக்கும். ரோடோட 2 பக்கத்துலயும் வீடுங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். ஸோ அந்த காலத்துலயே இப்பவுமே நம்ம ஸ்வச் பாரத்ல வச்சு அதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப்டர் 5000 இயர்ஸ். ஆனா அப்பவே அவங்க பாத்தீங்க அப்படின்னா each house had toilets and bathrooms வச்சிருந்திருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் தே ஆர் வெரி கன்சர்ன் அபவுட் தி ஹெல்த். ஸோ இது ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனாலதான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதே மாதிரி பேக்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே பேக் பண்ண, அதாவது வேக வச்ச கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்டர் அப்படின்னா பேஸ்ட், நம்ம இப்போ சிமெண்ட் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி ஒட்டுறோம் இல்லையா, ஸோ அதான் மார்டர், அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளாட் ரூஃப்ஸ், நம்ம இப்போ போடுறோம் இல்லையா ஃபிளாட் ரூஃப்ஸ், அதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரிக்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம் சைஸ்ல இருக்கு அப்படின்னா என்ன, மேபி அவங்க ஏதாவது ஒரு மோல்டு வச்சு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. there is no evidence of palace and place of worship. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான், ஒரு 4 பாயிண்ட் வச்சிருந்தா போதும். 2 பக்கமும் வீடு இருக்கும், கிரிட் ஷேப்ல இருக்கும், எல்லா வீட்லயும் டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ் இருக்கும். இந்த புக்ல கொடுக்கல ஆக்சுவலி,
இது வரைக்கும் அவங்க கிட்ட விண்டோஸ் இருந்ததுக்கான ப்ரூஃப் இல்ல. விண்டோஸ் இருந்தது அந்த வீட்ல அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இல்ல. ஸோ அதையும் கூட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எல்லா வீட்ல இருந்தும் வந்துட்டு ஒரு யூஸ் பண்ற அந்த தண்ணி எல்லாமே ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம க்ளோஸ்டு ட்ரைனேஜ் வச்சிருந்தாங்க அவங்க அப்பவே. ஸோ தட் இஸ் ஒன் அகைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் தெம். அப்புறமா அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் ஹோல்ஸ் இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப ட்ரைனேஜை கிளீன் பண்றதுக்காக. அதே மாதிரி மேல இந்த மாதிரி ஸ்லோப்பா வச்சிருப்பாங்க. ஸோ தட் தண்ணி ரெண்டு பக்கம் ட்ரெயின் ஆகி வெளியே போயிடுறதுக்காக. அவ்வளவுதான். அதுல ஸோ ட்ரைனேஜ் பத்தி ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ கிரேட் பாத். இதுல மேபி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கும். இது எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் இன் தி ரெக்டாங்குலர் ஷேப். இதுதான் வந்துட்டு இட் மேபி தி ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளாஸ்டர்ஸ் போட்டு தண்ணி லீக் ஆகாம இருக்கிறதுக்கான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். ரெண்டு பக்கம் மட்டும்தான் இருக்கும். நார்த்லயும் சவுத்லயும் மட்டும்தான் இருக்கும். மேபி நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட் இருந்ததுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம மேபி ஸ்டெப்ஸ் இருந்தது மட்டும் ஞாபகம் இருக்கும். அது ஈஸ்ட் வெஸ்டா சவுத் டு நார்த்தான்னு படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு போட்டு வந்துருவோம். ஸோ அப்புறம் வந்து பார்க்கும்போது தெரியும் அது ஃபால்ஸ்னு. ஸோ நார்த் டு சவுத் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை படிச்சிட்டாலே இட்ஸ் வெரி ஈஸி. மற்றபடி இதுல ரொம்ப ஃபேக்சுவலா டீடைல்ஸ் இருக்காது இந்த மாதிரி விஷயம். ஸோ கிரேட் பாத்தை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி இந்த ரெக்டாங்குலர் ஷேப். சிட்டிக்கு நடுவுல இருக்கும். அது வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிளாஸ்டர் வச்சு வாட்டர் டைட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ரூம்ஸ் இருக்கும். there were 3 rooms there were rooms on the 3 sides. ஸோ 3 பக்கம் வந்து ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் பாத் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அபவுட் கிரானரி. கிரானரி அப்படின்னா என்னன்னா நெல் களஞ்சியம், நெல் எல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு இடம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுதான் இங்க கொஸ்டின் ஏரியா. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு கிரானரி கிடைச்சிருக்கு. அது எங்க கிடைச்சது அப்படின்னா ஹரியானால கிடைச்சிருக்கு. ஹரியானால அது ஒரு மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ். ஹரப்பன் ஃபேஸையே பிரிச்சிருப்பாங்க. ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ், மிடில் ஹரப்பன் ஃபேஸ், அப்புறம் மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ். இது வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸோட ஒரு சைட்ல கிடைச்சிருக்கு. ராக்ரி அப்படிங்கிற ஹரியானா சைட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து அந்த கிரானரியில இருந்த பொருட்கள்லாம் வச்சுதான் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட், பார்லி, மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லாம் வந்து அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது அவங்க கிட்ட ஒரு அசம்பிளி ஹாலும் இருந்திருக்கு. அசம்பிளி ஹால் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சந்தாரோ. ஸோ கிரேட் பாத் எங்க இருக்கு அப்படின்னா ஹரப்பா. அசம்பிளி ஹால் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா மொஹஞ்சந்தாரோ. இங்கதான் நம்ம லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது. ஸோ அதை மட்டும் படிக்கும்போது கிளியரா படிச்சுக்கலாம் எது எது எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அசம்பிளி ஹால் எங்க இருக்கு அப்படின்னா மொஹஞ்சந்தாரோல கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 பில்லர்ஸ் வச்சு 4 rows வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அது ஒரு பிரம்மாண்டமான ஹால். மேபி அவங்களோட மீட்டிங்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல பப்ளிக் கேதரிங்காக யூஸ் பண்ணிருக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா அசம்பிளி ஹால் இருந்திருக்கு. அடுத்தது ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி அவங்க ஒரு கிரேட் ட்ரேடர்ஸ், நிறைய இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு பொருள் நம்ம சேல் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தே யூஸ் ஸ்டிக் வித் மார்க்ஸ் டு மெஷர் லென்த்தை மெஷர் பண்றதுக்கும் அவங்க வந்து ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தர் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் மேரிடைம் ட்ரேட் வித் மெசபடோமியா. இண்டஸ் சீல்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் அட் மெசபடோமியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வச்சு இண்டஸோட சீல்ஸ் எல்லாமே அங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாடர்ன் மெசபடோமியா அப்படிங்கிறது மாடர்ன் டே ஈராக். ஓகே, ஸோ அதே மாதிரி கல்ஃப்ல மெசபடோமியால இருந்த மாதிரியே சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் வந்து இங்க நம்ம இண்டஸ் வேலியில இண்டஸ் சிவிலைசேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இண்டஸ் ஏரியால அப்படின்னா என்ன அப்படின்னா சீல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலத்துல சேல் பண்றதுக்காக, ட்ரேடுக்காக தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா தி ஹேவ் டன் ட்ரேட் வித் கல்ஃப் அண்ட் மெசபடோமியா அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிய வருது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. எனாவல் டாக்யார்ட் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் லோத்தல் இன் குஜராத். அதாவது கட்டுமணம் ஷிப் கட்டுற இடம் வந்து எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லோத்தல் குஜராத்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது லீடர் இன் மொஹஞ்சந்தாரோ. இது வந்து ஒரு லீடரோட ஸ்டாச்சு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல அவங்களோட லைஃப் ஸ்டைலை பத்தி சொல்ல வராங்க. இது எங்க கிடைச்சது அப்படின்னா மொஹஞ்சந்தாரோ. ஸோ மொஹஞ்சந்தாரோல இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம் என்ன கிடைச்சது அப்படின்ட்டு. இட் இஸ் நத்திங் பட் தி அசம்பிளி ஹால். இப்ப அதே மாதிரி ஒரு லீடரோட ஸ்டாச்சு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லீடர் எப்படி இருக்காரு அப்படின்னா இஸ் ப்ராப்பர்லி ட்ரிம்டு. அதே மாதிரி தலைய ஹேர் கட்ல நல்லா பண்ணிருக்காங்க, கோம் பண்ணி ஃபைனலி ட்ரிம் பண்ணி. அதே மாதிரி அவர் வந்து ஃபோர்ஹெட்ல
ஒரு ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரைட் அப்பர் ஹார்ம் இதுலாம் பார்த்துக்கோங்க. ஃபோர்ஹெட்ல ஒரு ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரைட் அப்பர் ஆர்ம்ல ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இயர்ஸ்ல 2 ஹோல் போட்டிருக்காங்க அப்படின்னா மென்ஸும் அந்த காலத்துல ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் ஷோல்டர் இஸ் கவர்ட் வித் ஷால் லைக் கார்மெண்ட். ஷால் லைக் கார்மெண்ட் டெக்கரேட்டட் வித் ஃபிளார்ஸ் அண்ட் ரிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல ஒரு ஷால் மாதிரி போட்டிருக்காரு. அதுல ஃபிளார்ஸ் ரிங்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்பவும் அந்த சைட்ல இருக்க பீப்புள் அதை மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டெக்னாலஜி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் வெயிட் மெஷர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லோத்தல்ல ஒரு ஸ்கேல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர். அதோட லென்த் பாத்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர் இருக்கு. ஐவரி ஸ்கேல் ஐவரினா யானையோட தந்தத்தினால செய்யப்பட்ட ஒரு ஸ்கேலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கேலோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். இதுல ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுதான் ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவர் ரெக்கார்ட் ஆன் ஸ்கேல் ஆஃப் அப்ப இருந்த கான்டெம்பரரினா ஒரே சமய கால மக்கள். ஸோ அப்போ இருந்த இது வரைக்கும் கிடைச்சிருக்க ப்ரூஃப்ல இதுதான் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட். ஸோ அப்போ அவங்க எவ்வளவு டெக்னிக்கலா அதை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகே, இது அகைன் ஃபேக்சுவல் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா நம்ம மறந்துறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு கொஸ்டின். சிவிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா லாட்டின் வேர்ட்ல விச் மீன்ஸ் சிவிஸ். இது எந்த மொழியில சிவிஸ்னு கேட்கலாம், இல்ல லாட்டின்ல இதுக்கு லாட்டின்ல இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்கலாம். லாட்டின் வேர்ட்ல சிவிஸ், அதோட மீனிங் என்ன அப்படின்னா சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவிலைசேஷன் அப்படிங்கிற வேர்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னா லாட்டின் அப்படின்ற லாட்டின்ல இருக்க சிவிஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்திருக்கு, விச் மீன்ஸ் சிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டால் பாத்தீங்க அப்படின்னா இது லிட்டில் ஸ்டாச்சு. இதுவும் மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஜான் மார்ஷல் பார்த்தப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்ல முடியாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. மேபி இந்த ஸ்டாச்சு ஹரப்பால கிடைச்சதா இல்ல மொஹஞ்சதாரோல கிடைச்சதா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு லிட்டில் ஸ்டாச்சு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சார் ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா இது வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடலால மாடல் அப்படின்றது என்னால் நம்பவே முடியல, ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இது யார் கண்டுபிடிச்சான்னு பாத்துக்கோங்க. எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? சார் ஜான் மார்ஷல் மொஹஞ்சதாரோல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்துட்டு கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல இல்ல, பட் வி ஷுட் நோ. இது என்ன அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிறது இட் இஸ் பியூர் தமிழ் வேர்ட். அது நமக்கு நல்லா தெரியும். இது எங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான்ல நிறைய இடத்துல அந்த பேரை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொற்கை வஞ்சி தொண்டி, மதுரை உரை, இந்த பேர்லாம் வந்து பாகிஸ்தான்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா மேபி இங்க இருந்து இங்க அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம அந்த பேரெல்லாம் வந்து மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி நம்மளும் இண்டஸ் வேலியோட ட்ரேட் பண்ணியிருக்கலாம், அதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல ஒரு ரிவர் பாத்தீங்கன்னா காவேரி வாலா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் பொருணை இன் பாகிஸ்தான் ஆல்சோ அக்கர் இன் சங்கம் லிட்ரேச்சர். அதில் நம்ம சங்கம் லிட்ரேச்சர்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம இப்படி தமிழ்நாட்டுல இருந்தோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்ப இருந்திருக்கலாம் அப்படின்னு கன்க்ளூட் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து இண்டஸ் பீப்புளை பத்தி இருக்கிற சில விஷயம். ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காட்டன் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஊலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டனும் ஊலும். அடுத்தது ஸோ 11 பீஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட பெருசா ஆர்மிலாம் இல்லை. ஸோ பீஸ் தான் மேபி அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ தே டிஸ்பிளே த ஸ்டேட்டஸ் வித் கார்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரீஷியஸ் ஜுவல்லரி யூஸ் பண்ணாங்க. மென் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். தே ஹேட் அ அட்வான்ஸ் சிவிக் சென்ஸ் அப்படின்னா நாட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நாட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிவிக் சென்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆர்னமெண்ட்ஸ் மென் விமன் ஆல் ரெண்டு பேருமே போடுவாங்க. நெக்லஸ் போடுவாங்க, ஆம்லெட்ஸ் போடுவாங்க, பேங்கிள், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாமே போடுவாங்க. அவங்க என்னென்ன மெட்டல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னா கோல்டு தெரிஞ்சிருக்கு, சில்வர் தெரிஞ்சிருக்கு, ஷெல், காப்பர், டெரகோட்டா அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அயன் அவங்களுக்கு தெரியாது. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அயன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமல் இருந்தும் அவங்களுக்கு தெரியாது. காப்பர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் யூஸ்ட் பை ஹியூமன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பிரான்ஸ் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கறதுனால ஒரு இன்ஃபோ பிட்டா அதை கொடுத்துருக்காங்க. காப்பர் தான் ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் மெட்டல். ஸோ அதே மாதிரி இண்டஸ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேரு கார்னலியன். ஸோ இது பார்த்துக்கோங்க, மேபி கேட்கலாம் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். இட் இஸ் ரெட் குவார்ட்ஸ். அதோட
நம்ம என்ன சொல்றோம்னா கார்னெலியன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹூ கவர்ன் தம் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்திருக்கலாம். அவங்க தான் வந்துட்டு டவுன் பிளானிங் அதெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்குபேஷன். நெக்ஸ்ட் ஆக்குபேஷன். ஓகே, அவங்களோட இண்டஸ் வேலி பீப்புளோட மெயின் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க, ஹேண்டிகிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, பாட்ரி பண்ணியிருக்காங்க. அதுவும் வீல் வச்சு பாட்ரி பண்ணியிருக்காங்க, பாட்ரியை சுட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜுவல்லரி மேக்கிங் பண்ணியிருக்காங்க, கார்பென்ட்ரி இதெல்லாம் வந்து அவங்களோட தொழில். அதே மாதிரி கேட்டல் ரியரிங் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தே யூஸ் பாட்டர்ஸ் வீல். அடுத்தது பாட்ரி, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண. அந்த பாட்ரி என்ன அப்படின்னா ரெட் கலர்ல பிளாக் கலர் டிசைன் போட்ட பாட்ரி பண்ணியிருப்பாங்க. அதுல புரோக்கன் பீசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ஃபிகர்ஸும் ஜியோமெட்ரிக் டிசைன்ஸும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஜியஸ் பிலீஃப், அவங்க வந்து பெண் தெய்வத்தை கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பெண் சிலைகள் நமக்கு அங்க கிடைக்குது. We don't have any evidence pointing to specific details or religious practice. ஸ்பெசிஃபிக்கா நமக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா மதர் காடஸஸை கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்கிற அங்க இருந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற பொருட்களை வச்சுதான் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டாய் கல்ச்சர். அவங்க கிட்ட இந்த மாதிரி நிறைய கிளே டாய்ஸ், இந்த மாதிரி டெரக்கோட்டால தெரிய நிறைய டாய்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தி ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் டெவலப்ட் பை சுமேரியன்ஸ். இது பார்த்துக்கோங்க, கேட்கலாம். ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் யார் டெவலப் பண்ணாங்க, ஸோ எழுதுற முறை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சுமேரியன்ஸ். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எழுதின எழுத்துக்களை இது வரைக்கும் யாராலையும் டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் மொஹஞ்சதாரோ ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் பை வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோ வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஷோஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ஸோ அடுத்தது ரேடியோ கார்பன் டேட்டிங். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கார்பனோட ஒரு ஐசோடோப். ஐசோடோப்னா என்ன அப்படின்னா ஒரே அட்டாமிக் நம்பர் வித் டிஃப்ரெண்ட் மாஸ். ஒரே கார்பன் வேற வேற மாஸ் நம்பரோட இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஐசோபார் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி C14 அப்படிங்கிற ஐசோடோப்பை வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ பழைய பொருட்கள் கார்பன் இருக்கிற பொருளா இருக்கணும். மேபி ஒரு மனுஷங்களோட எலும்பு அந்த மாதிரி ஏதாவது, இல்ல ஒரு மரத்தோட இது, அனிமல்ஸோடது. ஸோ இந்த மாதிரி கார்பன் இருக்க எந்த விஷயமா கிடைச்சதுன்னா அவங்க கார்பன் 14 மூலமா அதை கண்டுபிடிச்சி அது எந்த பீரியட்ல இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ அவங்க தான் இருக்கிறதுலயே ஓல்டஸ்ட் லார்ஜஸ்ட் அமாங் தி 4. நம்ம மேல 4 பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுல அவங்க தான் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான் சிட்டிஸ் எங்க இருந்தது அப்படின்னா இண்டஸ் வேலி. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ஏரியால ஜஸ்ட் டு நோ. ஓகே, கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம், புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ விச் மெட்டல்ஸ் ஆர் நோன் டு தி பீப்புள் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இதுதான் ஆன்சர். நமக்கு தெரியும் அவங்களுக்கு அயன் அப்படிங்கிற ஒரு மெட்டல் தெரியாது, அது தெரிஞ்சாலும் இது ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்டு தெரியும், அயன் தெரியாது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிலாங் டு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெட்டல் ஏஜ். ரிவர் வேலிஸ் ஆர் செட் டு பி தி கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன். ஏன் அப்படின்னு கேட்டா அங்கதான் நிறைய சிவிலைசேஷன் அங்கதான் ஃபிளரிஷ் ஆயிருக்கு. அதனாலதான் அது என்ன சொல்றோம் அப்படின்னா கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன், தொட்டில், நாகரிகத்தின் தொட்டில் வந்து ரிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் செட் டு பி அன் அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் மாதிரி இட் ஹாஸ் வெல் பிளான் சிட்டிஸ் வித் அட்வான்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம். அதை வந்து ஒரு அர்பன்னு சொல்றாங்க அப்படின்னு அசர்ஷன் கொடுத்துட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு பிளான்டு சிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸ்டேட் ஹரப்பன் சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு பிரான்ஸ் ஏஜ், இதுவும் கரெக்ட். Harappans did not know the use of iron. So both are correct. The engineering skill of Harappans was remarkable. Building of docks after carefully studying the tides and waves. So docks na enna அப்படின்னா கப்பல் நிக்கிற டாக்யார்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த டாக்யார்டை தான் வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அலைகள் எப்படி இருக்கும், அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட். அவங்ககிட்ட இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் இருக்கு, அதனாலதான் அதை கரெக்டாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Okay, next question. Which of the following statements about Mohenjo-daro is correct அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது தப்பு. இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப் அயன் சொல்றாங்க, அவங்களுக்கு அயனே தெரியாது. கிரேட் பாத் வாஸ் மேட் ஆஃப் வாட்டர் டைட் வித் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமின். ஆக்சுவலா இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
விச் அபவுட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது ரெண்டுன்னு கேட்குறாங்க. ஆல் தி 3 கரெக்ட். ஆக்சுவலா யூனிஃபார்மிட்டி இன் லே அவுட் ஆஃப் டைம் அதை நம்ம பார்த்தோம். எல்லா கரெக்டா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம், ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு, கிரானரிஸ் இருந்துச்சு. ஸோ ஆல் தி 3 ஆர் கரெக்ட். ஸோ ஃபைண்ட் அவுட் தி ராங் பேர். ஏஎஸ்ஏ அப்படின்னா ஜான் மார்ஷல், சிட்டடல் அப்படின்னா கிரானரிஸ் இருந்த இடம், லோத்தல் அப்படின்னா டாக்யார்ட்னு தெரியும், ஹரப்பன் சிவிலைசேஷன் ரிவர் காவேரி. ஸோ ஆக்சுவலாக அவங்க இண்டஸ் வேலி இண்டஸ் ரிவர்ல இருந்தது, அதனால தட் இஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்தது டேஷ் இஸ் தி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னா இட் இஸ் மெசபடோமியன் சிவிலைசேஷன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் பை அலெக்சாண்டர், இது நம்ம பார்த்தாச்சு, அலெக்சாண்டர் சமிங்கம் பார்த்தோம். அடுத்தது டேஷ் வேர் யூஸ் டு ஸ்டோர் கிரெயின்ஸ், எதுனா கிரானரிஸ். குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார்ம் கம்யூனிட்டிஸ். மெஹர்கா இஸ் அ நியோலித்திக் சைட், இது நம்ம பார்க்கறது இல்லையா, பாகிஸ்தான்ல இருந்துச்சு. 7000 BCE, அதாவது 9000 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ தட் இஸ் ட்ரூ. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் preservation ஆஃப் கல்ச்சரல் monuments in the country. That is also true. Granaries were used to store grains. So granary, grain store பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. So that is also true. The earliest form of writing was developed by Chinese அப்படிங்கிறது ஃபால்ஸ், ஏன்னா சுமேரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் மொஹஞ்சந்தாரோ அப்படின்ற நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரான்ஸ் அப்படிங்கிறது அலாய், சிட்டடல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், இட்ஸ் அ ரைஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதுல யூஸ் அப்பர் டவுன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்தோட பேர் தான் சிட்டடல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கனலின் இஸ் ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன், அதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ தட் இஸ் அபவுட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது. ஸோ இதுக்கூட வீடியோ, இதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ல கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சாலே போதும், வேறு எதுவும் பெருசாக நோட்ஸ் எடுக்க வேணாம். இதில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.